வகையான எக்ஸ்டர்னல் ரேடியேஷன் ரெண்டு வகையாக கொடுக்கப்படும். ஒன்று வந்து ரேடியோதெரப்பி ரெண்டு வகையாக கொடுக்கப்படும். ஒன்று வந்து எக்ஸ்டர்னல் ரேடியேஷன், ஒன்று வந்து இன்டர்னல் ரேடியேஷன், அதாவது பிரேக்கியதெரப்பி. ஸோ இப்போ பிரேக்கியதெரப்பி பற்றி நம்ம அதிகமாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சின்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மட்டும் போட விரும்புகிறேன். இது வந்து நம்ம லேட்டஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இது வந்து எப்படி எங்கேருந்து கொடுக்கப்படுது அப்படின்னா, நம்ம தமிழ்நாடு கேன்சர் ரெஜிஸ்ட்ரி ப்ராஜெக்ட் வந்து எழுதப்பட்ட ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இது என்ன அப்படி சொல்றது பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். 87 people in 1 lakh has been identified as a cancer patients. So 87 people have been identified every year in Tamil. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் எப்படின்னா, ஃபீமேல் தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க மேல்ஸோட. ஸோ ஃபீமேல் பார்த்தீங்கன்னா 96 people are affected and மேலில் பார்த்தீங்கன்னா 79. ஸோ ஃபீமேல் ரேஷியோ வந்து அதிகமாக இருக்குது இந்த கேன்சர் அஃபெக்ட் ஆகுது தமிழ்நாடு பாப்புலேஷனில். அதே மாதிரி 1 in 11 people will be affected or the risk of cancer in Tamil Nadu. இன்னொரு விஷயம் அப்படின்னா, இந்த பிரெஸ்ட் கேன்சர் தான் சென்னையில் அதிகமான கேன்சராக கண்டுபிடிக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலே செகண்ட் லார்ஜஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் கேன்சர் இன் சென்னை. ரெண்டாவது விஷயம் சர்விக்ஸ் கேன்சர். சர்விக்ஸ் கேன்சர் தர்மபுரி தான் ஹையஸ்டாக ரெக்கார்ட் ஆகுது. அது இந்தியாவிலே ஹையஸ்டாக ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. அப்புறம் மவுத் கேன்சர் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் செகண்ட் ஹையஸ்ட் இன் இந்தியா. சர்விக்ஸ் கேன்சர் பற்றி அதிகமாக பேசப்போனது எப்படின்னா, ஒரு 7,400 பேஷண்ட்ஸ் இருந்து 2017. இப்போ 2022 பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 9,300. அந்த கேன்சர் பேஷண்ட்ஸ் லெவல் ஹஸ் பீன் இன்க்ரீஸ்ட். ஸோ அப்ராக்சிமேட்லி ஒரு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 பேஷண்ட்ஸ் நீட் திஸ் பிரேக்கியதெரப்பி டெக்னிக். ஸோ அதுக்காக தான் இந்த பிரேக்கியதெரப்பி பற்றி பேச வந்திருக்கோம். அதே மாதிரி டாப் 5 கேன்சர்ஸ் தமிழ்நாடு எடுத்துட்டோம்னா, மெயினில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டமக். நான் சொல்ல தமிழ்நாட்டில் ஸ்டமக் தான் லீடிங் கேன்சராக இருக்குது. செகண்ட்ல தேர்ட் வந்து மோர், ஃபோர்த் வந்து லார்ஜ் பவுல், அப்புறம் டன். ஃபீமேலில் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் பிரெஸ்ட், சர்விக்ஸ், ஓவரி, லார்ஜ் பவுல் அண்ட் காப்பர்ஸ் யூட்ரைன். காப்பர்ஸ் யூட்ரைன் ஒன்றும் இல்லை, கர்ப்பப்பை. ஸோ விமனில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இடத்துல கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், ஐந்தாவது இடத்துல பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை புற்றுநோய். இது கொஞ்சம் முக்கியமான விஷயம். இது இந்த டேட்டா எதுக்காக அப்படின்னா, பயமுறுத்தவோ இல்லைன்னா பதட்டப்படுறதோ கிடையாது. நம்ம இது தெரிஞ்சுக்கிட்டு கேர்ஃபுல்லாக இருக்கணும், கொஞ்சம் உஷாராக இருக்கும். எதுக்கு இந்த உஷார்? இது மேஜர் இது பார்த்தீங்கன்னா ஐடியா எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கேன்சர் ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம் எடுத்துக்கணும், எஸ்பெஷலி ஃபீமேல்ஸ். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இது நம்ம தமிழ்நாடு மேப். இந்த இடத்துல அதாவது சென்னை, திருவள்ளூர் அண்ட் காஞ்சிபுரம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் தான் ஹையஸ்டாகவே வந்து ரெக்கார்ட் ஆகுது கேன்சர் பேஷண்ட்ஸ் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும். மற்றதெல்லாம் வந்து இருந்தாலும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இது காரணம் நம்ம ஃபெசிலிட்டிஸ் அவைலபிலிட்டி இங்கே நமக்கு அதிகம். இப்போ நார்த் சென்னை பேசிட்டு இருக்கோம். காரணம் இந்த ஒரு ஸ்லைட் தான். இதில் பார்த்தீங்கன்னா தண்டையார்பேட், ராயபுரம், அப்புறம் திருவிக்காநகர், இதுதான் இப்போ நமக்கு சென்னை கார்பரேஷன் பிரகாரம் நம்ம வந்து நார்த் சென்னையை பிரிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு 100 km தான் இருக்கு. பட் அண்ணா நகர், தேனாம்பேட் அங்கே ஆல்மோஸ்ட், அப்புறம் அடையா. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சென்ட்ரல் சென்னை மாதிரி இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா கேசஸ் ரொம்ப அதிகமாக ரெக்கார்ட் ஆகுது, இன்சிடென்ஸ் ஆகும். இதுக்கு என்ன காரணம்? ஃபெசிலிட்டிஸ் அங்கே அதிகமாக இருக்கு, இந்த பக்கம் கம்மியாக இருக்கு. இதுதான் மேஜர் ரீசன். ஓகே, இப்போ ரேடியோ தெரப்பினா பேசிக்காக ரெண்டாக பிரிக்கிறோம். EBRTன்னு சொல்லுவோம். அது வந்து எக்ஸ்டர்னல் பீம் ரேடியேஷன். அது வந்து லினாக்ன்ற ஒரு ரீனல் ஆக்சிடென்ட்ன்ற ஒரு மிஷின் மூலியமாக அது வந்து டெலிவர் பண்ணுறோம். எங்கள் கிட்ட இருக்கிற ரீனல் ஆக்சிடென்ட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரா இன்ஃபினிட்டி, ஒன் ஆஃப் த ஹை எண்ட் மிஷின் which can deliver all the kinds of external radiation therapy. So இப்போ நான் அதை பற்றி அதிகமாக பேச விரும்பல. இப்போ நம்ம டாபிக் மேஜராக பார்த்தீங்கன்னா பிரேக்கியதெரப்பி, which can be also called as internal radiation. ஓகே, இந்த internal radiation வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலைஸ்ட் டெக்னிக். இது எதுக்குன்னா, to treat localized area with radiation to
the specific organ the short fall of radiation without affecting the nearby structures. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா எந்த உறுப்பு அஃபெக்ட் ஆகிருக்கோ கேன்சர் மூலியமா அந்த உறுப்புல அந்த பகுதியை மட்டும் இந்த ரேடியேஷன் தெரப்பி மூலியமா நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய சாத்தியக்கூறு இதுல இருக்கு. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க உறுப்பு பாதிக்காதபடியும் பக்கத்துல ரேடியேஷன் ஷெல் அவுட் ஃபால் அவுட் ஆகாதபடியும் நம்ம பாதுகாத்துக்கலாம். ஸோ இதுல இன்னொரு அட்வான்டேஜ்னா ஒன்ஸ் அந்த கட்டி அந்த உறுப்புல இருந்து கரைய ஆரம்பிச்சிருந்தா ரேடியேஷன் கொடுத்த பிறகு மறைய ஆரம்பிச்சுன்னா அந்த உறுப்பு நார்மலா வேலை செய்யும். ஸோ இட்ஸ் ஆர்கன் ப்ரிசர்விங் டெக்னிக். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், பிரேக்கி தெரப்பி கொடுத்துருக்கோம், இந்த எக்ஸ்டர்னல் ரேடியேஷன் கொடுத்துருக்கோம். இது பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு மட்டும், இது வந்து நாக்கு பகுதிங்க. இந்த நாக்கு பகுதியில் இந்த இடம் மட்டும்தான் நமக்கு ரேடியேஷன் போகும், மற்ற இடத்துக்கு ரேடியேஷன் போகாது. அது ஒரு ஸ்பெஷல் டெக்னிக், அப்புறம் சொல்றேன். இது வந்து எக்ஸ்டர்னல் ரேடியேஷன் பாத்தீங்கன்னா முழு பகுதி நாக்கு, தொண்டை மற்றும் அதோட நெறிக்கட்டிகள் பகுதி. பட் தேர் ஆர் இண்டிகேஷன்ஸ். எல்லாமே எல்லா வேலைக்கும் இது பொருந்துமா இல்லை, இதுக்கு உண்டான இண்டிகேஷன்ஸ் இருக்கு. சார் ஏற்கனவே சொன்னபடி டியூமர் போர்டு தான் இதை வந்து டிசைட் பண்ணணும். இதுதான் எங்களோட பிரேக்கி தெரப்பி யூனிட். இது வந்து ஃபிளெக்சிபிள் மிஷின் சொல்லுவாங்க. வித் 10 சேனல் பிரேக்கி தெரப்பி யூனிட். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் தான் ஸ்மால் மிஷின். இதில் இந்த சோர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த சோர்ஸ் பார்த்தீங்கன்னா இரிடியம் சோர்ஸ். இது வந்து 3 மில்லிமீட்டர் சைஸ். 3 மில்லிமீட்டர் சைஸ்க்கு இவ்வளோ பெரிய மிஷின் ஒன்று தேவைப்படுது. இந்த சோர்ஸ்ல இருந்தா இந்த வைரஸ் மூலியமா இந்த வெளியே வந்து பேஷண்ட் ட்ரீட் பண்ணி திருப்பி சோர்ஸ்க்குள்ள பத்திரமா போய் உட்காந்துரும். இது வந்து ட்ரீட்மெண்ட் கன்சோல். இந்த ட்ரீட்மெண்ட் கன்சோல் பேஷண்ட் வந்து பங்கர் மூலியமா வச்சு பங்கருக்குள்ள வச்சு நம்ம ட்ரீட் பண்ணுவோம். ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பிரேக்கி தெரப்பி இருக்கு? ஸோ இன்ட்ராகேவிட்டி பிரேக்கி தெரப்பி, வெஜினல் பிரேக்கி தெரப்பி, இன்டர்ஸ்டிஷியல் பிரேக்கி தெரப்பி, மோல் பிரேக்கி தெரப்பி அண்ட் ஹாட் சோர்ஸ் ரேடியோஆக்டிவ் சீட்ஸ். ஓகே, என்னென்ன சைட்ஸ்லாம் இதை ட்ரீட் பண்ணலாம்? சர்விக்ஸ், எண்டோமெட்ரியம், ஈசோஃபேகஸ், நாசோஃபேரிக்ஸ், prostate, oral cavity tongue and buccal mucosa, lung and liver. ஸோ இது என்ன எதுக்காக நான் ட்ரீட் பண்ணணும் பேஷண்ட்? ரேடிக்கல் இன்டென்ட். இந்த ட்ரீட்மெண்ட்லேயே முழு குணப்படுத்தக்கூடிய சாத்தியக்குழு கிட்டத்தட்ட 95% 99% இருக்கு வெறும் பிரேக்கி தெரப்பி மூலமா. பட் தேர் ஆர் இண்டிகேஷன்ஸ். இட் ஷுட் பி a small stage disease or early stage disease. ரெண்டாவது, இதை வந்து ஏற்கனவே சர்ஜரி பண்ண பேஷண்ட்டுக்கு சில சமயங்கள்ல இதை வந்து பூஸ்ட் தெரப்பியா அடிஷனல் தெரப்பியா கொடுக்கும்போது திரும்பி அந்த உறுப்புல இருந்து இந்த கட்டி வராமல் இருக்கிறதுக்கு இது ப்ரிவென்ட் பண்ணுது. மூணாவது பாலியேட்டிவ். பாலியேட்டிவ்னா சில சமயங்கள் இந்த ஈசோஃபேகஸ் ஃபுட் பைப்ல வந்து கேன்சர் வரும்போது கொஞ்சம் அதிகமாக இருக்கும்போது அஃப்கோர்ஸ் ஃபுட் பைப் அடைக்கப்படும். அந்த அடைக்கப்பட்ட இடம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட முடியாமல் போயிடும். அட்லீஸ்ட் பேஷண்ட் சாப்பிட்றதுக்கு அந்த ஃபுட் பைப் ரீஜனில் மட்டும் இந்த ரேடியேஷனை கொடுத்து அந்த கட்டியை குறைக்கும் போது பேஷண்ட் சாப்பிடுவாங்க. இன்ஸ்பைட் ஆஃப் எக்ஸ்டென்சிவ் டிசீஸ் அதிகமாக இருந்தாலும் அட்லீஸ்ட் பேஷண்ட் சாப்பிடக்கூடியதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து அப்ளிகேட்டர்ஸ் சொல்லுவாங்க. இந்த அப்ளிகேட்டர்ஸை வச்சு தான் நம்ம வந்து ரேடியேஷன் இந்த இன்டர்னல் ரேடியேஷன் பிரேக்கி தெரப்பி கொடுக்குறோம். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இன்ட்ராகேவிட்டி பிரேக்கி தெரப்பி. இது வந்து சர்விக்ஸை கொடுப்போம். சர்விக்ஸில் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா 2B to 4A ஸ்டேஜ், அதாவது லோக்கலி அட்வான்ஸ் டிசீஸ் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி டிசீஸ் இதுதான் ஆல்மோஸ்ட் ஒரு 60 to 70% ஆஃப் பேஷண்ட்ஸ் இந்த மாதிரி டிசீஸ் தான் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க நமக்கு. ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்டையர் பெல்விக் ரீஜன் நம்ம ரேடியேஷன் கொடுப்போம். ஒரு 25 ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு கூட கீமோதெரப்பி கொடுப்போம் வித்தவுட் டூயிங் சர்ஜரி. இது சேர்ந்த பிறகு இந்த சர்விக்ஸ் ரொம்ப சுருங்கி போயிடும். அது முடிஞ்ச பிறகு நம்ம வந்து இன்டர்னல் ரேடியேஷன் மூலியமா இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டும்தான் அந்த ஏற்கனவே நான் காட்டின அந்த அப்ளிகேட்டர்ஸ் மூலியமா பிறப்புறுப்பு வழியா அதை பொருத்தி அந்த இடத்துக்கு மட்டும்தான் ரேடியேஷன் கொடுக்கப்படும். என்னதான் ஒரு டைம் ரேடியேஷன் கொடுத்துருக்கோம், எல்லாம் ஒரு எக்ஸ்டர்னல் ரேடியேஷன் ஒன்று, இன்டர்னல் ரேடியேஷன் ஒன்று. இந்த சாதாரண கொஸ்டின் எல்லாரும் மனசுலையும் வரும். இது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்னபடி இந்த லோக்கலைஸ் டிசீஸ் இருக்கிறதால கட்டி இங்க இருந்தாலும் அதோட நெறிக்கட்டி பரவல் மைக்ரோஸ்கோபிக் பொட்டன்ஷியல் வந்து பரவல் இந்த பக்கம்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதனால தான் இந்த எக்ஸ்டர்னல் ரேடியேஷன் கொடுத்த பிறகு கட்டியை சுருக்கின பிறகு இந்த மைக்ரோஸ்கோபிக் திசுக்கள் மூலியம் அதிகம் கண்ட்ரோல் பண்ணி அழிச்ச பிறகு நம்ம வந்து இன்டர்னல் ரேடியேஷன் கொடுக்குறோம். ஏன் வந்து இந்த இடத்துக்கு மட்டும் அதிகமான டோஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 25 ட்ரீட்மெண்ட் மேல நான் வந்து செல்ஸ் கொடுத்தேன்னா பிளாடர் மேல இருந்த மூத்திரப்பை, கீழே இருக்கிற வெளிக்கு போற ஆனல் ரீஜன், இது ரெண்டுமே வந்து அஃபெக்ட் ஆகி irreversible டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இதை அவாய்ட் பண்றதுக்கு
நான் வந்து 25 ட்ரீட்மெண்ட்ஸ் எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட்டும் அதன் பிறகு 2 ட்ரீட்மெண்ட்ஸ் இன்டர்னல் ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்தா அந்த கட்டி சர்விக்ஸ் கட்டிக்கு போதுமான அளவு டோஸ் ரிசீவ் ஆகும். ஸோ இதனால தான் இது வந்து கம்பைன் வெரைட்டி ஆஃப் மேனேஜ்மெண்ட் சொல்லுவோம். இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னதுங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்டர்ஸ்டிஷியல் பிரேக்கி தெரப்பி ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இது நீடல்ஸ், இதெல்லாம் பட்டன்ஸ், இது வந்து கத்தீட்டர்ஸ். ஸோ இது வந்து ஒரு மினிமல் இன்வேசிவ் ப்ரொசீஜராக கம்ப்ளீட் ஆப்ரேஷன் கிடையாது, பட் ஆப்ரேஷன் தேட்டர்ஸ் தான் பண்ணுவோம், மயக்க மருந்து தான் கொடுப்போம். இது எதுக்குன்னா இந்த மாதிரி ஒரு நாக்கில் உள்ள கட்டிக்கு இந்த பேஷண்ட்டுக்கு பொருத்தப்பட்டு பின்பு அது பிளான் செய்யப்பட்டு இந்த இடத்துக்கு மட்டும்தான் அங்கே கட்டி இருக்கிறது, அங்கே மட்டும் ரேடியேஷன் பிளான் செய்யப்பட்டது. இது வந்து ட்ரீட்மெண்ட் டெலிவரி சிஸ்டம். இப்படி தான் வந்து பங்கரில் பேஷண்ட்டை வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்த பிறகு கட்டி ரேடியேஷன் பிரேக்கி தெரப்பி கொடுக்கறதுக்கு முன்னாடி இப்படி இருந்த கட்டி ரேடியேஷன் முடிச்சு 5ஆவது நாளில் ஆல்மோஸ்ட் எல்லாம் கறந்து ஷீஸ் ஆல் ஃபாலோ. இது நம்ம ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட். ஸோ இது மட்டும் இல்லாமல் மோல்டு தெரப்பினா சர்ஃபேஸ் மேலே வரக்கூடிய அது ஸ்கின் லெவலில் கூட வரக்கூடிய சில கட்டிங் வந்து அதுக்கு மேலேயே இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஒரு வேக்ஸ் பிளாக்ல வந்து கத்தீட்டர்ஸ் அந்த டியூப்ஸ் பொருத்தி அந்த வந்து இது மேலே பொருத்தி இதை வந்து குணப்படுத்துறதுக்கு சாத்தியம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எப்படின்னா பேஷண்ட் ஆஃப்டர் இது வந்து ஒரு 3 months ட்ரீட்மெண்ட் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் இது. ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல் லிசனிங் அண்ட் கொஸ்டின்ஸ் ஆர்